வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசின் மீன்வள மற்றும் மீனவ நலத்துறை சார்பில் பாரத பிரதமர் மீன்வள மேம்பாட்டு திட்ட பணிகள் துவக்க விழா மற்றும் மீனவ பயனாளிகளுக்கு நல உதவிகள் வழங்கும் விழா கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள பெருந்தலைவர் காமராஜர் மணிமண்டபத்தில் இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் மத்திய மீன்வளத்துறை இணையமைச்சர் ஜார்ஜ் குரியன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பிரதம மந்திரியின் மீன்வள மேம்பாட்டு திட்ட பணிகளை துவக்கி வைத்து மீனவர்களுக்கான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் மீனவர்கள் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். முன்னதாக விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, மீனவர் சமுதாய மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த பிரதமர் மோடி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துள்ளார். மேலும் மீனவ சமுதாய மக்கள் புதுச்சேரியில் மிக்க மகிழ்ச்சியாக உள்ளதாக தெரிவித்த அவர், மீனவ மக்களின் கோரிக்கைகளை அரசு உடனடியாக செய்து கொடுத்து வருகின்றது என்றார். தொடர்ந்து பேசியவர், தாழ்த்தப்பட்ட மாணவர்களின் கல்வி செலவை முழுமையாக அரசு ஏற்பது போல மீனவ சமுதாயத்தை சேர்ந்த மாணவர்களின் கல்வி செலவை அரசு ஏற்க வேண்டுமென கோரிக்கை வைத்த நிலையில் அவர்களின் கோரிக்கையை அரசு நிறைவேற்றி கொடுக்கும் என உறுதியளித்தவர், அதனை செயல்படுத்துவதற்கான பணிகளை அரசு துவங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் உள்ள மீனவ கிராமமான காலாப்பட்டில் துவங்கி மூர்த்திகுப்பம் வரை கடல் அரிப்புள்ள நிலையில் கடல் அரிப்பை தடுக்க மத்திய அரசு உதவி செய்து வருகின்றது என்றார். P4U நிறுவனத்தின் புதிய அலுவலகம் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் ஆஜீஸ் நகரில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மற்றும் உழவர்கரை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர், உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு, காமராஜர் நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், நெல்லித்தோப்பு சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு P4U நிறுவனத்தின் புதிய அலுவலகத்தை புதுச்சேரியில் திறந்து வைத்தனர். P4U செயலியானது விவசாயிகளிடமிருந்து நேரடியாக நமக்கு தேவையான பொருட்களை நாம் வாங்கிக் கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த செயலியின் மூலமாக நமது பகுதியில் உள்ள அனைத்து சேவைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். உதாரணத்திற்கு எலக்ட்ரீஷியன், பிளம்பர், பெயிண்டர், கார்பெண்டர் என தேவையான அனைத்து சேவைகளையும் இந்த செயலி மூலம் நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று அந்நிறுவனத்தின் சேர்மன் விஜய் மற்றும் நிறுவனத்தின் மேனேஜிங் டைரக்டர் பிரியங்கா விஜய் அவர்களும் தெரிவித்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான சமூக சேவகர்கள் மற்றும் புதுச்சேரி வாழ் மக்கள் பலரும் கலந்து கொண்டார்கள். பாகூர் லெனின் நகரில் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ரேகன் ஜான்குமார் அவர்களை இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளுமாறு அழைத்ததன் பேரில் அவர் இவ்விழாவில் கலந்து கொண்டு டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இந்நிகழ்வின் பொழுது பாகூர் லெனின் நகர் மக்கள் உடன் இருந்தனர். உள்துறை அமைச்சரும் மண்ணாடிப்பட்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான நமச்சிவாயம் அவர்கள் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் மக்கள் பணிகளை மேலும் மேம்படுத்தவும், தொகுதி மக்களை தினமும் சந்தித்து அவர்களின் குறைகளை உடனுக்குடன் தீர்வு காண திருக்குனூர் பகுதியில் புதிய வீட்டில் அமைச்சர் அவர்கள் குடிபுகுந்தார். புதுச்சேரியில் கோடை வெயில் சமீப காலமாக அதிகரித்து வருகின்றது. அதனை தணிக்கும் பொருட்டு பொதுமக்களுக்கு புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் செஞ்சி சாலை, ஆம்பூர் சாலை சந்திப்பில் இலவச நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு வழங்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது. அதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் கலந்து கொண்டு தலைமை ஏற்று நீர்மோர் மற்றும் குளிர்ச்சி தரும் பழங்களை பொதுமக்களுக்கு வழங்கி துவக்கி வைத்தார். மேலும் பொதுமக்களுக்கு குளிர்ச்சி தரும் பழங்களான கிர்னி, வெள்ளரி, தர்பூசணி உள்ளிட்ட பழ வகைகளையும் அவர் வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். முன்னாள் மாநில தலைவர் ரவிச்சந்திரன், நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், முன்னாள் மாவட்ட தலைவர் மூர்த்தி மற்றும் ராஜ்பவன் தொகுதி பாஜக நிர்வாகிகளான ஜெயமூர்த்தி, நாகராஜ், விநாயகம், மஞ்சனி, பிரகாஷ், செல்வம், வீரமணி, பாண்டியன், ரவிச்சந்திரன், ஆனந்த், ஆகாஷ், அரசு, ராகுல், வீரமணி, பாலா, ஆனந்தன், உமா மகேஸ்வரி, சித்ரா, ஜோதி, ஜெயா, முருகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். முன்னதாக சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கத்திற்கு பொன்னாடை போற்றி சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி முதலியார்பேட்டை பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பாரத திருநாட்டின் தவ புதல்வர் சட்ட மாமேதை டாக்டர் அண்ணல் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது.
முதலியார்பேட்டை கடலூர் ரோட் பிராமினால் வீதி சந்திப்பில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள டாக்டர் அம்பேத்கரின் திரு உருவப்படத்திற்கு பாஜக பொறுப்பாளரும் முன்னாள் நகர்மன்ற உறுப்பினருமான சத்யராஜ் அவர்கள் தலைமையில் மலர் தூவி புகழாரம் செய்யப்பட்டது. விழாவில் புதுச்சேரி முன்னாள் பாஜக மாநில துணைத் தலைவர் செல்வம் அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு சர்க்கரை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து வேல்ராம்பட்டு மெயின் ரோட்டில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள டாக்டர் அம்பேத்கரின் திரு உருவப்படத்திற்கு மலர் தூவி புகழாரம் செலுத்தப்பட்டது. இதில் பாஜக பொறுப்பாளரும் முன்னாள் நகர்மன்ற உறுப்பினருமான சத்யராஜ் அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு சர்க்கரை வழங்கினார். இவ்விழாவில் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர்கள் கமலக்கண்ணன், திருச்சந்திரன், இதற்கான ஏற்பாடுகளை கிளை தலைவர்கள் மீனாட்சி சுந்தரம், ஜெயராஜ், முருகன், மனோகர், நாராயணன் மற்றும் ஸ்ரீனிவாசன் செய்திருந்தனர். இவ்விழாவில் பாஜக நிர்வாகிகள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உபவாசம் இருந்ததை நினைவு கூறும் வகையில் கிறிஸ்தவர்கள் ஆண்டுதோறும் 40 நாட்கள் தவக்காலம் கடைபிடித்து வருகின்றனர். அதன்படி இந்த ஆண்டு தவக்காலம் கடந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி சாம்பல் புதன்கிழமையுடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து காரைக்கால் தூய தேற்றரவு அன்னை பேராலயம் மற்றும் அரசு மருத்துவமனையும் இணைந்து இரத்த தான முகாம் நடைபெற்றது. உங்கள் சிறிய தானம் பிறருக்கு சுவாசம் என்ற வாசகத்தோடு பேராலய பங்கு தந்தை பால்ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்ற இரத்த தான முகாமில் இணை பங்கு குரு சுவாமிநாதன் செல்வம், ஆன்மீக குரு பன்னீர் ராஜா மற்றும் பள்ளியின் முதல்வர் பீட்டர் பால் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். மேலும் இம்முகாமில் திருப்பட்டினம் காவல் ஆய்வாளர் மரிய கிறிஸ்டியன் பால் முதல் நபராக வந்து இரத்த தானம் செய்தார். மேலும் பங்கு பேரவை பொறுப்பாளர்கள் எல்எஸ்பி சோழசிங்கராயர், ஜான் அரேலியஸ், அமலூர் சவரிராஜ், நெல்சன், ஜார்ஜ், ஆன்மேரி, செய்தி தொடர்பாளர் அகஸ்டின் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். கடலூர் வட்டாரத்தில் பணி ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு JSR தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் பணி நிறைவு பாராட்டு விழா கடலூர் வில்வராயநத்தம் அரசு ஊழியர்கள் சங்க கட்டிடத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. இதில் மாநில பொதுச் செயலாளர் முனைவர் ஜெகநாதன் பணி நிறைவு பெறும் ஆசிரியர்களை பொன்னாடை போர்த்தி பாராட்டு தெரிவித்தார். சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார்கள். அப்பொழுது பேசிய மாநில பொதுச் செயலாளர் ஜெகநாதன், JSR தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி இயக்கத்திலே இணைந்து ஆசிரியர்களின் உரிமைகளை பெற வேண்டும். இந்த இயக்கம் எப்பொழுதும் பாடுபடும் என தெரிவித்தார். சட்ட மாமேதை டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் பிறந்தநாள் மற்றும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி சமூக சேவகர் கருணா என்கின்ற மனோகரன் தலைமையில் தமிழ் புத்தாண்டு மற்றும் டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. முன்னதாக அம்பேத்கர் திரு உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 1000 பெண்களுக்கு புடவைகள், மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் சமூக ஆர்வலர்கள் டாக்டர் சலீம் பாஷா, ஷக்கீல், பச்சை வாழியம்மன் மற்றும் கணபதி, சங்கர், ஐயப்பன், ரகுமான், கலியமூர்த்தி, ஜீவா, கர்ணா, பாஸ்கர், அருள், சரத், செந்தில், விக்ரம் ஆதித்தன், சஞ்சய் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி கோரிமேடு அருகே உள்ள NS கலைவாணர் நகர் விரைவு மக்கள் நல்வாழ்வு சங்கம் சார்பில் திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசனுக்கு பாராட்டு விழா நேற்றிரவு வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து செயலர் வேலாயுதம் வரவேற்புரையாற்ற தலைவர் பால் பாண்டியன் தலைமை தாங்கினார். தொடர்ந்து ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசனுக்கு பொன்னாடை போற்றி மாலை அணிவித்து பாராட்டு செய்யப்பட்டது. தொடர்ந்து துணைத் தலைவர் செங்குட்டுவன், உறுப்பினர் சுப்ராய் நாயுடு, அப்துல் பஷீர், காத்தவராயன், எட்வர்ட், சார்லஸ், முனுசாமி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். தொடர்ந்து கலைவாணர் நகர் விரைவு பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்ட சிமெண்ட் சாலையை திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் திறந்து வைத்து ஏற்புரை வழங்கினார். முடிவில் பாபு குமார் நன்றி கூறினார். விழாவில் NS கலைவாணர் நகர் விரைவு பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி திருவோணை களித்திருத்தால்குப்பம் கிழக்கு மணவெளி வீதியை சேர்ந்தவர் ஹரிராமன் கடந்த 1 வருடத்திற்கு முன் இறந்துவிட்டார். இவரது மனைவி அருள்மொழி தனது 2 பிள்ளைகளுடன் தனியாக வசித்து வருகின்றார். இந்நிலையில் கடந்த 7ஆம் தேதி காலை அருள்மொழி வழக்கம் போல் தனது பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு தனியார் கம்பெனிக்கு வேலைக்கு சென்று விட்டார். பள்ளிக்கு சென்று திரும்பிய அருள்மொழியின் பிள்ளைகள் வீட்டிற்கு வந்து பார்த்தபொழுது மர்ம நபர்கள் வீட்டின் பின்பக்க சுவற்றை உடைத்து உள்ளே புகுந்து பீரோவிலிருந்து ரூபாய் 2.25 லட்சம் மதிப்புடைய நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்றது தெரியவந்ததை அடுத்து அருள்மொழி கொடுத்த புகாரின் பேரில் திருபுவனை போலீசார் வழக்கு பதிவு செய்து திருட்டு குறித்து அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த கேமராக்களின் CCTV காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டார்கள். இந்நிலையில்
நேற்று முன்தினம் மதகடிப்பட்டில் உள்ள மதுக்கடை அருகே பொதுமக்களிடம் பணம் கேட்டு ரகளையில் ஈடுபட்ட வாலிபரை போலீசார் பிடித்து விசாரணை செய்ததில் அவர் பன்ருட்டி அருகே உள்ள சோலைக்கவுண்டர்பாளையம் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த சுப்ராயன் மகன் சுந்தரவேலு என்பதும் அருள்மொழி வீட்டின் சுவற்றை உடைத்து உள்ளே புகுந்து நகை மற்றும் பணத்தை திருடியதை ஒப்புக்கொண்டார். இதைத் தொடர்ந்து சுந்தரவேலுவை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 2.25 லட்சம் மதிப்பிலான நகை மற்றும் பணத்தை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்ட மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் லட்சக்கணக்கில் நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்து விட்டு கேமரா மற்றும் போலீசாரிடம் சிக்காமல் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்த பலே திருடன் போதை தலைக்கேறி ரகளையில் ஈடுபட்டு போலீசில் சிக்கியது நகைப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமின்றி சுந்தரவேலு மீது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.